வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு பண்டைய தமிழ் சித்தர்களோட உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம். அவங்க வெறும் ஞானிகள் மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய ரகசியங்களை எல்லாம் சின்ன சின்ன குறியீடுகளுக்குள்ள பூட்டி வச்ச மாபெரும் வித்தகர்கள். இன்னைக்கு அவங்களோட அந்த ரகசிய மொழியோட சாவிய நாம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். முதல்ல இந்த கவிதைய கொஞ்சம் கேளுங்களேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை மெத்தி கூத்தாடி போட்டுடை தாண்டி. என்ன தோணுது? ஏதோ ஒரு கிராமத்துல பாடுற பாட்டு மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஒரு ஆண்டி, ஒரு பானை, அப்புறம் அந்த பானை உடைஞ்சு போச்சு. அவ்வளவுதானா இந்த கதை? ஆனா இந்த சாதாரண வரிகளுக்குள்ள மனுஷனோட பிறப்பு, வாழ்க்கை, மரணம், ஏன் நம்ம ஆன்மாவோட முழு பயணத்தை பத்தின பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க அந்த ரகசிய பூட்டை நாம இப்ப திறக்கலாம். இந்த எல்லா ரகசியத்தையும் திறக்க போற அந்த மாஸ்டர் சாவிக்கு பேரு தான் பரிபாஷை. இது சித்தர்கள் தங்களுக்காகவே உருவாக்கிக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மொழி. அப்படின்னா என்ன அது? பரிபாஷைங்கிறது நேரடியா பேசுற மொழி கிடையாது. இது ஒரு கோட் லாங்குவேஜ். சித்தர்கள் தங்களோட உயர்ந்த தத்துவங்களையும் யோக ரகசியங்களையும் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லாம, தகுதியானவங்களுக்கு மட்டும் புரியற மாதிரி மறைமுகமா சொல்றதுக்கு பயன்படுத்தின ஒரு மொழி. இத ட்வைலைட் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, எதுக்காக இப்படி ஒரு ரகசிய மொழியை உருவாக்கணும்? இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, இந்த உயர்வான ஞானம் தகுதி இல்லாதவங்க கையில கிடைச்சு தப்பா போயிடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறதுக்கு. 2வது, தன்னோட சீடர்களுக்கு வெறும் வார்த்தையா சொல்லி புரிய வைக்காம இந்த குறியீடுகள் மூலமா ஒரு நேரடி அனுபவத்தையே கொடுக்கறதுக்காக. இது ஒரு மாதிரி பிலாசபிக்கல் செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி. இப்போ அந்த ரகசிய மொழியோட டிக்ஷனரிய திறந்து சில முக்கியமான குறியீடுகளோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? சித்தர் பாடல்கள்ல குவைவன் ஒரு வார்த்தை வந்தா அது இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச இறைவனை குறிக்குது. அப்போ அந்த குவைவன் செஞ்ச பானை அல்லது தோண்டி அது வேற எதுவும் இல்லைங்க, நம்மளோட இந்த மனித உடல் தான். படைத்தவன், படைப்பு. எவ்வளோ அழகான ஒரு உருவகம் பாருங்களேன். அப்போ பானை உடைஞ்சிடுச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தமா இருக்கும்? ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். அது மரணத்தை குறிக்குது. உடல் அழிஞ்சிடும், ஆனா உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு அழிவில்லேங்கிற பெரிய தத்துவத்தை எவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்காங்க பாருங்க. சித்தர்களோட பாடல்கள்ல ரொம்பவே முக்கியமான அடிக்கடி வர ஒரு குறியீடு தான் பாம்பு. ஆனா இது நாம பாக்குற சாதாரண பாம்பு இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரோட முதுகெலும்புக்கு கீழையும் தூங்கிட்டு இருக்கிற பிரபஞ்ச சக்தியான குண்டலினிய தான் பாம்புன்னு சொல்றாங்க. யோக பயிற்சி மூலமா இந்த சக்தியை எழுப்புறது தான் அவங்களோட முக்கியமான இலக்கு. சில சமயம் 5 வீடு இல்லைன்னா 5 திருடர்கள்னு சொல்லுவாங்க. அது வேற எதுவும் இல்ல, நம்மளோட மெய், வாய், கண், மூக்கு, செவிங்கிற 5 புலன்களை தான் அப்படி சொல்றாங்க. இந்த புலன்கள் தான் நம்மள வெளி உலகத்தோடு இணைக்குது, அதே நேரம் நம்மள மாயையில சிக்கவும் வைக்குது. சரி, இப்ப நமக்கு சில முக்கியமான கோட் வேர்ட்ஸ் தெரிஞ்சிடுச்சு. இத வச்சு வாங்க மாபெரும் சித்தர் திருமூலரோட ஒரு பாடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பெரிய ரகசியத்தை உடைக்க முயற்சி பண்ணுவோம். திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல சொல்றாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. வெளிப்படையா படிக்கும்போது ஏதோ 2 கால்களால எதையோ மிதிக்கிற மாதிரி தோணுது. ஆனா அதான் உண்மையா? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. திருமூலர் சொல்ற 2 கால்ங்கிறது நம்மளோட கால்களை குறிக்கல. அது நம்மளோட இடது வலது நாசிகள் வழியா உள்ள போய் வெளியே வர்ற மூச்சு காற்று குறிக்குது. அதாவது இடகலை பிங்கலை நாடிகளை தான் அவர் 2 கால்னு சொல்றாரு. அப்போ இந்த வரியோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? வாசி யோகம்ங்கிற மூச்சு பயிற்சி மூலமா இந்த சுவாசத்தை சரியா கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா காலத்தையும் ஏன் மரணத்தையும் கூட ஜெயிக்க முடியுங்கிறதா திருமூலர் சொல்ற அந்த மாபெரும் ரகசியம். பாருங்க, ஒரு சின்ன வரியில எவ்வளோ பெரிய தத்துவம் முடிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட இப்போ அந்த சீக்ரெட் கோட் புக் இருக்கு. இத வச்சு நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த பாம்பாட்டி சித்தரோட புதிர், அதை விடுவிக்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாசமாய் குயவனை வேண்டிக் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை மெத்தி கூத்தாடி போட்டடை தாண்டி. வாங்க டீகோட் பண்ணுவோம். இங்க ஆண்டிங்கிறது ஆன்மா. 4 மாதம்னா 4 கூட்டல் 6, அதாவது 10 மாதங்கள். இது தாய் வயித்துல நாம இருந்த 10 மாசத்தை குறிக்குது. குயவன் இறைவன், அவன் கொடுத்த தோண்டி தான் இந்த மனித உடல். ஆனா அந்த ஆன்மா என்ன பண்ணுச்சு? போட்டுடைத்தான். அதாவது இந்த உலகத்தோட மாயையில சிக்கி இந்த அரிதான மனித பிறவிய வீணாக்கிடுச்சு. ஆக இந்த முழு பாடலோட சாராம்சம் இதுதான். நம்ம ஆன்மா
இறைவன் கிட்ட இருந்து இந்த அரிதான மனித உடலை வாங்கிட்டு வந்து அதோட அருமை தெரியாம உலக ஆசைகள்ல மூழ்கி வாழ்க்கையே வீணடிச்சிடுச்சு. இது வெறும் ஒரு தத்துவ பாடல் மட்டும் இல்ல, நமக்கான ஒரு எச்சரிக்கை மணி. இதெல்லாம் ஏதோ பழைய காலத்து விஷயம் நீங்க நினைக்கலாம், ஆனா நிச்சயமா இல்ல. இத நாம இன்னைக்கு பயன்படுத்துற ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட ரொம்ப ஈஸியா ஒப்பிடலாம். சித்தர்களோட இந்த பரிபாஷை ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி தான். அது எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல நமக்கு வெளியே தெரியறது என்ன? ஒரு அழகான சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சிக்கலான அல்காரிதம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதே மாதிரி தான் சித்தர் பாடல்கள்ல நமக்கு தெரியறது எளிய வார்த்தைகள், ஆனா அதுக்குள்ள நம்ம உடலையும் மனசையும் இயக்கக்கூடிய ஒரு ஆழமான மனோ இயற்பியல் செயல்பாடு, அதாவது ஒரு சைக்கோபிசிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. இது வெறும் கவிதை இல்ல, இது ஒரு ஆபரேட்டிங் மேனுவல். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. நம்மள சுத்தி நமக்கு வெளிப்படையா தெரியாம இன்னும் எத்தனை பண்டைய ரகசியங்கள் இது மாதிரி குறியீடுகள்ல ஒளிஞ்சிருக்கலாம்? நாம தினமும் பாக்குற கேக்குற விஷயங்களுக்குள்ள நாம அறியாத எத்தனை அர்த்தங்கள் புதைஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.